கடந்த 2010ஆம் ஆண்டு சூரிய கிரகணத்தின் போது இந்த கோயிலில் உள்ள வில்வ மரத்திலிருந்து இலைகளை கொய்து வந்த ஒரு நாகம் அபிஷேக வடிகால் வழியாக ஆலயத்திற்குள் புகுந்து ஆண்டவனுக்கு அர்ச்சனை செய்த அற்புத காட்சியை பக்தர்கள் கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். இதுபோன்று ஒவ்வொரு ஆண்டு சூரிய கிரகணத்தின் போதும் நாகப்பாம்பு வில்வ இலைகளை கொண்டு வந்து இத்தல ஈசனின் மீது தூவி தன்னுடைய தோலை உரித்து மாலையாக அணிவித்து ஈசனை வழிபட்டு செல்கிறது. இது போன்ற அதிசய நிகழ்வுகள் நடக்கும் இந்த அற்புத ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே தேப்பெருமாநல்லூர் என்ற இடத்தில் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் என்ற பெயரோடு காட்சியளிக்கிறது. 5000 ஆண்டுகள் பழமையான ஆலயத்தில் வீற்றிருக்கும் இறைவன் விஸ்வநாதர், ஸ்ரீ ருத்ரசேஸ்வரர், நாகவிஸ்வநாதர் என்ற பெயர்களோடு போற்றப்படுகிறார். கோயிலில் உள்ள சிவலிங்கம் 22,000 ருத்ராட்சங்களுடன் கூடிய கவசத்துடன் இருப்பதால் சுவாமிக்கு ருத்ராட்சங்கள் கொண்டு மட்டுமே அர்ச்சனை செய்யப்படுகிறது. ஆலய மண்டபத்திற்குள் தெற்கு திசை நோக்கி தனி சந்நிதியில் வேதாந்த நாயகி வேறெங்கும் காண முடியாதபடி வலது காலை எடுத்து வைத்து முன்னோக்கி வருவது போன்ற தோற்றத்தில் காணப்படுகிறார். அம்பாள் பக்தர்களுடன் பேசுவது போல் உதடுகள் குவிந்த நிலையில் நமக்கு வேதத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் பாவனையோடு இருப்பதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த அன்னையின் உபதேச கருணை பார்வையால் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்குவதோடு இந்த அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமைகளில் குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது. சில வருடங்களுக்கு அம்பாளின் சன்னதியில் உள்ள தீபம் காலை 7 மணி முதல் 9 மணி வரையில் அணைவதும் மீண்டும் தானாக எரிவதுமாக நடைபெற்ற அதிசய நிகழ்வை தேப்பெருமாநல்லூர் பொதுமக்கள் கண்டு அதிசயத்து நின்றுள்ளனர். ஒரு மகா பிரளய காலத்தில் இந்த பூவுலகமே நீரில் மூழ்கிய போது இத்தலம் மட்டும் மூழ்காமல் வெளியே தெரிந்துள்ளது. இது குறித்து நான்முகனுக்கு விளக்கமளித்த விநாயகர் இங்கே சிவபெருமான் எழுந்தருள போகிறார் என்றும் மறுபிறவி இல்லாத புனிதருக்குத்தான் இத்தல ஈசனை வழிபடும் பாக்கியம் கிட்டும் என்றும் கூறினார். ஈசனுடன் அன்னையும் நானும் இத்தலத்தில் எழுந்தருளும் போது என் கண்கள் மனித கண்கள் போலவும் நகங்கள் நரம்புகள் எல்லாம் மனித உறுப்புகள் போலவே இருக்கும் என்றும் அஷ்டதிக் பாலகர்களை மண்டை ஓடு மாலைகளாக மாற்றி என் இடுப்பில் ஒட்டியானமாக அணிவேன் என்றும் தெரிவித்தார். விநாயகர் கூறியது போலவே இங்குள்ள கபால விநாயகருக்கு சந்தன அபிஷேகம் செய்யும் போது அவரது இடுப்பில் உள்ள கபால ஒட்டியானத்தை பக்தர்கள் தரிசிப்பது பாக்கியம் என பக்தர்கள் தெரிவித்தனர். இக்கோவிலின் தெற்கு பகுதியில் உள்ள சந்நிதியில் வீற்றிருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு பழைய சோறு நிவேதனமாக படைக்கப்படுகின்ற நிலையில் இவரை மனதார வழிபட்டால் பசித்த நேரத்தில் உணவு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பாக சனீஸ்வர பகவான் இடுப்பில் கை வைத்தபடி ஒய்யாரமாக காட்சி தருகிறார். சிவபெருமானிடம் ஆணவமாக நடந்து கொண்டதால் இரு கூறாக பிளக்கப்பட்ட சனீஸ்வர பகவான் மீண்டும் அருள் பெற்ற ஆலயமாக இது கருதப்படுவதால் அவரை வணங்க சகல துன்பங்களும் நீங்கும் என்று கூறப்படுகிறது. பிரளயத்தில் சிக்கிக் கொண்ட நந்தி இறைவனை தேடி இந்த தலத்திற்கு வேகமாக வந்தபோது கால் செருக்கி ஒரு பக்கமாக விழுந்து விடவே அதன் வலது காது மடங்கி உள்நோக்கி சென்றது. இந்நிலையில் நந்திக்கு காட்சியளித்த சிவன், நந்தியே வருந்தாதே, யார் ஒருவர் தங்களது குறைகளை உன் வலதுகாதின் பக்கத்தில் சொல்கிறார்களோ அதனை நான் உடனே நிவர்த்தி செய்வேன் என்று அருள் வழங்கினார். இதனால் இங்குள்ள நந்தியின் வலதுகாதுக்கான பகுதியில் பக்தர்கள் தங்களது குறைகளை தெரிவித்தால் அது விரைவில் நிவர்த்தியாவதாக பலனடைந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். மனிதன் மறுபிறவி இல்லாத உன்னத நிலையை அடைய இக்கோயிலில் உள்ள இறைவனை மனதார தரிசித்தாலே போதும் என்கின்றனர் இறைஞானிகள். இப்படி பல தெய்வாம்சம் நிறைந்த கோவிலுக்கு பயணிப்போம், பாவங்கள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு பெறுவோம்.
மாலை முரசு செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளருடன் கலைமாமணி நந்தகுமார்.